இந்திய குடியுரிமையை இழத்தல். குடியுரிமை இழப்பு பற்றிய 3 வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் 2வது பகுதியின் 5 முதல் 11 வரையிலான விதிகள் குறிப்பிடுகின்றன. குடியுரிமையை துறத்தல். 3 வழிகளில் முதல் வரி குடியுரிமையை துறத்தல். தானாக முன்வந்து குடியுரிமையை துறத்தல். ஒருவர் வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரின் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்படுகிறது. அதாவது இப்போ இங்கேருந்து வெளிநாடு போயிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டு அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இது முதல். இது குடியுரிமை முடிவுக்கு வருதல். சட்டப்படி நடைபெறுதல். ஓர் இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது. இதுவும் அதே தான். வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரோட இந்திய குடியுரிமை முடக்கப்படும். குடியுரிமை மறுத்தல். கட்டாயமாக முடிவுக்கு வருதல். மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் இந்திய குடியுரிமையை பெறும் ஒருவரின் குடியுரிமையை இந்திய அரசு ஒரு ஆணை மூலம் இழக்க செய்கிறது. ஏதாவது பெரிய தேச துரோக தப்பு அந்த மாதிரி ஏதாவது குற்றத்தில் ஈடுபட்டால் இந்திய குடியுரிமையை மத்திய அரசாங்கம் பறிச்சிடும். இதுதான் குடியுரிமையை மறுத்தல். அவ்வளோதான்.